தூக்குற சேல் இருக்கானது இந்த சூடு சித்தி பாரு சித்தி இங்க வா காட்டிட்டு இந்த கட்டையை எரிஞ்சு முடிக்க பிரியாணி ரெடியா என்னன்றா சமையல் மாஸ்டர் இருந்துச்சு அப்ப பிரியாணி மாஸ்டர் இருந்துச்சு அப்படியே பேசி போட போறேன் நான் கிண்டிக்கிட்டு இருந்தீங்க என் மையம் என்ன கிண்டி இன்னைக்கு நான் அடுத்து வரேன் போதும் இங்க வாழை கொஞ்சம் போதும் கறிம சாப்பாடுலாம் போட்டுல இன்னொரு கறிம சாப்பாடு போடாமையா இவ்வளவு வந்துருக்கு பொடியங்க கொன்றா என்ன போதுமா இருக்குல்ல நீ என்ன எடுக்க போற ஊற வச்சிருக்கிறான் தயிர் உடச்சுங்க பொடியை போடும் முதல்ல தயிர் பொடி எங்க பொடி இந்த இருக்கு தயிரை ஊத்துங்க முதல்ல என்ன அப்பா டெய்லர் என்றனால டிம்பர் வச்சு எல்லாரும் கத்தி பழம் வச்சு எல்லாரும் கட் பண்ணுவோம் உங்க அப்பா தயிர் பாக்கி டிம்பர் வச்சு கட் பண்றாங்க டெய்லர் நிறைய வச்சிருக்காங்களா நீ போட முடிச்சுமா பாதி அப்படியே கட் பண்ணுவாங்க பூராத்தி மூலமா பூராத்தி போட்டதே கரெக்டா இருக்கும் பூராத்தி போட்டுருங்க என்னப்பா சமையல் மாஸ்டர் அம்மாட்ட கேக்குறாங்க ஒண்ணு ஒண்ணா சமைச்சதுக்கு வந்துட்டாங்க தலையில உருவா கட்டிக்கிட்டு அம்மாட்ட கேக்குறாங்க பூராத்தி போடவா கொஞ்சம் போடாம பொடி பாரு எப்படி சமையல் அரிசி கலந்துங்க இந்த கரண்டி தூக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் மேல கரண்டி தூக்குறாரு ஒன்றரை கிலோ இருக்கு மேல கரண்டிய வெயிட்ட கண்டா இருக்கு நீ ஓயாம கண்டியா அரிசி போடுங்க தண்ணி பிரியாணி வாடே வருதா இந்த பொடியை போட்டதே பிரியாணி வாடை வருது இந்த பொடியை போட்டதே பிரியாணி வாடை வருது அந்த பொடி போடையில வரலையே நல்லா இருக்குது என்ன சிக்கனே போய் சிக்கனை போட்டாக்கா நீ அந்த கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் லைட்டா தண்ணி குடிக்கணும்ல அப்படியே லைட்டா போடுங்க கிண்டிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் ஆகும்ல போடுங்க கிண்டிட்டு கரண்டில படாம மட்டும் போடுங்க தண்ணி ஊத்திட்டு கரைஞ்சிச்சு ரொம்ப கொட்டிச்சா இந்த வீட்டுல வைடா கொண்டா அரைச்சி கழிச்சிட்டு வரேன் என்ன அந்த விரை கட்டுல பூரா மண் இருக்குது கரையா பூரா ஒவ்வொரு கரையா எவ்வளவு பெருசு இருந்துச்சு
இன்னொரு கட்டை கடாந்த இன்னொரு கட்டை இதுல எந்த கட்டை? இல்ல நீங்க தான் அது உங்க அப்பா தான் உடச்சா பண்ணிக்கிறாங்க விளைய கட்டை ஏமாத்துற. அப்புறம் பெருசா தானே தூக்கி வைக்கணும். இன்னொரு கட்டை தூக்கி வைக்கணும். நான் சைட்ல முன்னாடி தேங்காய் கூட அள்ளி தீ அடிச்சு விட்டுருங்க. இது எத்தனை அடி போட்ட அரிசி? என்ன பாலா வந்து ஊத்துற? தண்ணி வடி வடி ஊத்திட்டு. சரிங்க. பொடியில பூ இருக்குமா? உப்பு போடணும். இதுல எத்தனை அடி போட்ட போ? ஊத்தணும் கூடாதீங்க. இன்னும் 3 படி ஊத்தணும். மொத்தம் அதுக்கே 3 படி போட்டுருக்கேன். 3 படியா? 6 படி 7 படி தண்ணி வைக்கணும். இல்ல இந்த வளத்தை நின்று என்ன பாலா ஊத்துறா? சிந்துனா முதல் போதா எடுத்துட்டே இருக்கானுல ஊத்து வெத்தலைய. அதே எத்தனை ஊத்தன? நம்ம கந்து மரத்துல நின்று 1 படி எக்ஸ்ட்ரா ஊத்தணும். ஊத்துனா சரியா போயிருமா? அதான் பிரச்சனை இல்லை. இது தனியாக வயசு போட்டுல இல்ல இல்ல. சரிம்மா. உப்பு போட்டியா? உப்பா இப்ப காணாம கோத்துச்சா? கோத்துச்சு போடு. தீய அறிவா மாதிரி முக்கர்னா சத்தத்துல வேலையை முடிஞ்சா எல்லாம் ஒண்ணா கலக்கி வச்சிருவா. இப்படி கிண்டிட்டே இருக்குது. போம்பா. அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டு. நீ அரிசி போட்டாச்சா? அரிசி போட்டாச்சு. அப்புறம் தானே மீன் எழுத்தும்லாம்பா. அது போடல என்ன? இந்த பிரியாணி 7 நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க. 7 நாளைக்கு இல்ல, சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்கும். தயிர் போடுறது நீ மட்டன் திங்கி இருக்கிறத அந்த பக்கம் வேற வச்சு விடு. பிரியாணி ரெடி ஆச்சு. ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவான். தண்ணி கட்டாது போதும். தம் போடுவான். இந்த கிண்டு நோக்கி விட அப்படி. பிரியாணி ரெடியா? ரெடி ரெடி. தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் இறக்கிட்டா. தம் போட்டது அவ்வளோ. புதினா வர்ற என்ன புதினா அவ்வளவுதான் இருக்கு. போட்டீங்களாக்க என்னமோ வாசனை கட்ட மாதிரி போட சொல்றீங்க. கோமந்திரவாதி. என்னத்து கேக்க கல்ல இந்த கட்டை எடுத்துட்டு போனீங்க. அது என்ன இந்த தேங்காய் கூட அள்ளி மேல எப்படி அடித்தீங்களா? அது சாம்பல் ஆயிரம் சீக்கிரம். கங்கு தானே இல்லாட்டி ஊராம தின்ன மாட்டே தானே. கொலைவுக்குள்ள தீட்டு வரவா? தீட்டு வரவா கல்ல? போகாது. அத கொலைவுக்குள்ளே தீக்கறணும். எடுத்துட்டு வரேன். அதே சென்டர்ல வைங்க. மேல எடுத்துட்டு அப்படியே வைங்க. தம் போடாச்சு.